இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உன்னை கும்பிடாத நாளே இல்ல. நான் தினம் தினம் உன்னை வந்து பாக்குறேன். உனக்காக எத்தனை பூஜை, எத்தனை புனஸ்காரம், எவ்வளவு வேண்டி இருக்கேன்னா இதெல்லாம் பண்ணல. அப்படி இருந்தும் எனக்கு கைவிட்டுட்ட. எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்த? நான் இல்லாம என் குடும்பம் என்ன பண்ண சொல்லு? ஏன் எங்க குடும்பத்தை இவ்வளவு சோதிக்கிற? சொல்லு, ஏன் சோதிக்கிற? இப்ப கூட உன சக்தி உள்ளவனை நம்பிதான் உன் முன்னாடி வந்து நிக்கிற. நான் சொல்றது கேக்குதா? கேக்கும், நல்லா தெரியும். அங்க ஒரு ஆம்பளை ஆளை வச்சு எனக்கு தாலியை கட்டி, இதுதான் உனக்கு மூக்குனா கயிறு, இனி நீங்க அடிமை, நான் சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்றான். எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க தெரியுமா? இன்னொருத்த என்ன பண்ண தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்காம என் கழுத்துல தாலியை கட்ட சொன்னதும் அவன் தாலியை கட்டிட்டான். இந்த பாரு தாலி. எல்லாரும் சேர்ந்து என்ன அடக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா நான் இதுக்கெல்லாம் சோர்ந்து போக மாட்டேன். தனி ஆளா நான் யாருங்கிறத காட்டணும். நான் யாருன்னு தெரியும்ல, தெரியும்ல உனக்கு. காட்டுறேன் பாரு. பொண்ணுங்கன்னா அடிமண்ணு நினைச்சுக்கிட்டானுங்களா? வெறும் கிள்ளி கிரியா நினைக்கிறானுங்க. இவனுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிப்ப. ஒரு தாலியால என்ன அடிமைப்படுத்த பாக்குறாங்க. இந்த தாலியால என்னோட தன்மானமும் சுயமரியாதையும் போயிடாதுன்னு நான் கத்தி சொல்லுவேன். புரியுது உனக்கு? நான் சொல்றது புரியுதுல? எங்கடா இருக்கும்? ஏண்டா இன்னும் சாமி கும்பிட்டு இருந்ததுல அப்படி என்னடா வேண்டிக்க போகுது? எனக்கு என்னடா தெரியும்? என் அக்காவுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். எப்படியாவது அந்த பணத்தை வாங்கி கொடுத்து அவ கழுத்துல தாலி ஏறணும். அதே நேரம் இந்த மாதிரி ஆம்பளைங்களால நான் எப்பவும் சோர்ந்து போயிட மாட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் காட்டணும். அதுக்காக தான் இப்ப நான் அந்த வீட்டுக்கு போறேன். நீ எப்பவும் என் கூட துணையா இருக்கணும்னு இருப்பல? இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாப்பிள்ள, நான் கூட உன் கூட தான் சண்டை போடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதனோட சாமி கிட்டே சண்டை போடுது. அதானே, அந்த கடவுளே கோச்சுக்கிட்டு எந்திரிச்சு போகாம இருந்தா சரி. அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவ பயங்கரமான ஆள்றான்னு. இவ இப்படிதான் மாப்பிள்ள, சிக்கணும் அவ்வளவுதான். என்ன இல்ல மாப்பிள்ள, சிக்குனா அவ்வளவுதானே சொன்னீங்க. சிக்கி இருக்கிறதே நீ தானே மாப்பிள்ள. என்னடா என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? நான் பாட்டுக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா இந்த அண்ணன் மாப்பிள்ள இங்க அண்ணன் பேச்சை கேட்டு இவ கழுத்துல தாலியை கட்டிட்டு இனிமே என் வாழ்க்கை என்ன ஆக போதோ? கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரமணா அப்பா.